பாவமோ சாபம் தீரவே என் ஆயுள் சொல்லடி யாரடி மோகினி. வெண்ணிலா எதுவும் அறியாத அப்பாவி பொண்ணு. அவளை நான் காப்பாத்தியே தீரணும். எனக்கு விடுதலை கொடு. மயக்கத்தோட மயக்கமாக கழுத்துல கயிறை மாட்டி தூக்குல தொங்க விடுறான். ஸ்வேதா, ஹலோ அப்பா, ஏன் போன் எடுக்காம இருக்கீங்க? என்ன நடக்குதுங்க? சித்ரா வெளியே வந்துட்டாமா. அப்பா வாங்க, நம்ம தோப்பு உடனே வாங்க. அப்பா என்ன சொல்றீங்க? வந்து என்னை எப்படியா காப்பாத்துங்க. உடனே வாங்க. ஹலோ ஸ்வேதா, என்னாச்சு ஸ்வேதா? மருது, உடனே கார் எடுங்க. அப்பா ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்காரு. வாங்க சீக்கிரம். மருது, கார் எடு. ஏண்டா, கேக்குறதுக்கு ஆள் இல்லனா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? யாருக்கு என்ன பண்ணாலும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? அநியாயம் பண்றதுக்காகவே பிறந்து வந்திருக்கீங்களாடா? முத்தரசு மாமாவுக்கு உங்க சுயரூபத்தை தெரிய வைக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன்டா. வெண்ணிலா வடிச்சது இந்த கைதானே? அவளை திட்டினது இந்த வாய் தானே? வெண்ணிலாவை என்ன பாடுபடுத்தின விட மாட்டேன்டா. வெண்ணிலாவையாடா கொல்ல பார்த்த? ஐயோ கருணா, ஸ்வேதா, நீ வந்துட்டியாடி? நீ வரணுங்கிறதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ வரணும்னு தான் இவனை போன் எடுக்க விட்டேன். வந்துட்டியா? விட்டு எதடி விட சொல்ற? எதை விட சொல்ற? என்ன நீங்க உரு தெரியாம அழிக்கணும்னு திட்டம் போட்டு வேற வேற மாந்திரிகரை பார்த்து கடலுக்கு நடுவுல எனக்கு சமாதி கட்டினீங்களே, இப்ப மட்டும் விட்டுடுன்னு கத்துறியா? நீ கத்துனா நான் விட்டுடுவேனா? அநியாயம் பண்றவங்களை தம்சம் பண்ணாம விட மாட்டேன்டி. அம்மாவாசைக்கு அம்மாவாசை வெளியில வந்து உங்க எல்லாரோட முகத்திரையும் கிழிப்பேன். இப்போ வெண்ணிலாவை கொலை செய்ய பார்த்த உங்க அப்பனை நான் மன்னிக்கவே மாட்டேன்டி. இவனுக்கு மன்னிப்பே கிடையாது.
நீ கெட்ட கேட்டுக்கு வெண்ணிலாவையாட தூக்கல போடுற. இப்போ நான் உன்னை தூக்கல போடுறேன். தொங்கி சாவுடா. தப்பிக்க பாக்குறீங்களா? தப்பிச்சிருவீங்களா? என்கிட்ட இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. உங்களை நான் தப்பிக்க விட மாட்டேன். சித்ரா நில்லு. சித்ரா அப்படியே நின்று. இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சாலும் உன்னோட அழிவு வெகு தூரத்துல இல்ல. உன் மகனை பலி கொடுத்தோம், உன் தம்பிக்கு பாடம் கத்து கொடுத்தோம், உனக்கு புத்தி வரல. என் மகனை அழிச்சதுக்கும் என் தம்பிய அடிச்சு உதைச்சதுக்கும் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். இனி ஒரு எட்டு எடுத்து வச்சாலும் உனக்கு அழிவு ஆரம்பமாயிடும். ஓம் க்ளீம் க்ளீம் ஓம் நமோ பகவதி மகாமோகினி. பல்லுருகி பாதாளம் சிதற உருகி, உன் கை திருகி, முழங்கால் திருகி, சூளத் திருகி, சுடுகாடு திருகி, காளி சாமுண்டி, கபால சூளம் தரித்தவளே, சுடலை மோகினி, இன்னார் மேல் கொண்டாடி வா சுவாகா. அநியாயத்துக்கு தொண போறியே, நீ நல்லா இருப்பியா? மந்திர தந்திரங்களை கத்துக்கிட்டு தெய்வ கடாட்சத்தோட இருக்க வேண்டிய நீ இந்த பாவிங்களோட சேர்ந்துகிட்டு தப்பான விஷயத்துக்கு தொண போறியா? ஒரு ஆன்மாவுக்கு தப்ப பத்தி பேசுறதுக்கு அதிகாரம் கிடையாது. உன்னோட வாழ்நாள் எப்பவோ முடிஞ்சு போச்சு. வா, வந்து இந்த குடுவைக்குள்ள அடங்கு. வா, உள்ளுக்குள் வா. வா. நல்ல நேரத்துல வந்து எங்க உயிரை காப்பாத்துனீங்க. உள்ள வாங்க சாமி, போல வா ஸ்வேதா. அன்னைக்கு நீங்க சித்ரா இனிமே வெளியே வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னீங்க.
ஆனா இப்ப வந்திருக்காளே. எந்த ஆவிக்கும் இல்லாத தெய்வீக சக்தி அவளுக்கு துணையா இருக்கு. ரொம்ப தீவிரமான தவத்தினால அந்த தெய்வ சக்தியோட துணையை அவ அடைஞ்சிருக்கா. ஆனா கண்டிப்பா நான் அவளை அழிச்சே தீருவேன். என் மகனை அழிச்சவளை நான் விட மாட்டேன். நிச்சயமா அழிச்சே தீருவேன். அவ வெளியே வந்துட்டாளே, எங்களுக்கு ஆபத்து இல்லையா? ஆபத்து எதுவும் இல்ல. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, எந்த ஆவியினாலையும் தெய்வீக சக்தியை நெருங்க முடியாது. ஆனா இவளுக்கு அந்த தெய்வ சக்தியோட துணை பலமா இருக்கு. அதனாலதான் இந்த நேரத்துல தெய்வ சக்தி துணையோட இவளால கிளிக்குள்ள இருந்து வெளியே வர முடிஞ்சிருக்கு. இப்ப மறுபடியும் அதே கிளிக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கவும் முடிஞ்சிருக்கு. ஆனா இப்ப அந்த கிளி அடுத்த 30 நாளைக்கு சாதாரண கிளிதான். இனிமே அடுத்த அமாவாசை அன்னைக்கு தான் அவளால வெளியே வர முடியும். அப்ப பழையபடி அவளுக்கு அந்த சக்தி வர வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் அந்த கிளிக்கு எந்த சக்தியும் கிடையாது. நீங்க தைரியமா இருக்கலாம். அதனால அடுத்த அமாவாசைக்கு நானே வந்து என் கையாலேயே அவளை அழிக்கிறேன். அத நீங்களும் உங்க கண்ணால பார்க்கத்தான் போறீங்க. என் கண்ணுக்கு எதிரலே அப்பாவை கொன்னுட்டான். அவரு செத்துட்டாரு. இனி என்ன பண்ணுவ? விதி முடிஞ்சா போய்தான் தீரணும். விதிய மாத்திர சக்தி எந்த மாந்திரிகத்துக்கும் கிடையாது. என் மகனை கொன்னப்பவே என்னாலேயே எதுவும் செய்ய முடியலையே. உன் அப்பாவுக்கான விதி முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கோமா. என்ன பண்ண முடியும்? ஒரு நிமிஷம். சாமி, வண்டி ரெடி ஆயிருச்சு. வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். சரி, நான் வரேன். சரிங்க சார். இனி எந்த கவலையும் இல்லாம இருங்க. அந்த கிளியால உங்களுக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. அதையும் மீறி உங்களுக்கு ஆபத்தான இல்ல விசித்திரமான ஏதாவது சம்பவங்கள் நடந்ததுன்னா உடனே எனக்கு போன் பண்ணுங்க. நான் வரேன். வரேன். எனக்கு அப்பாவை பார்க்கணும். அப்பாவை பார்க்கணும். அத்தை, எனக்கு இப்பவே பார்க்கணும். போலாம் அத்தை, பிளீஸ் வாங்க. ஸ்வேதா, என்ன ஸ்வேதா, எனக்கு மட்டும் என் தம்பிய பார்க்கணும்னு தோணாதா? கருணாகர் நம்ம கண்ணுக்கு எதிர செத்து போனத பார்த்துட்டு பேசாம தானே வந்தோம். வேற வழி இல்லையே. இப்ப நாம அங்க போய் போலீஸ் வந்துட்டா தேவையில்லாம கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. வீண் பிரச்சனை ஆயிடும். காலையில போலீஸோ இல்ல ஊர் மக்களோ பார்த்துட்டு தகவல் கொடுத்தா அப்பதான் தகவல் கிடைச்ச மாதிரி அங்க போகும். வேற வழி இல்ல. துக்கத்தை கூட வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். இது எல்லாம் அந்த சித்ராவால வந்துச்சு. நடந்த சோகம் அத்தனையும் வெறியா மனசுல தேக்கி வைப்போம். அவளை அந்த மாந்திரிகர் அழிக்கிறத நம்ம கண்ணால பாக்கணும். அப்பதான் இந்த வெறி அடங்கும். அழைக்கணும் அத்தை, அந்த சித்ராவை அழைக்கணும். ஆனா அடுத்த அமாவாசை வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமே ரொம்ப வருத்தமா இருக்கு. அழைக்கணும், அவளை அழைக்கணும். அவ அழிஞ்சு போறதை என் கண்ணால பாக்கணும். எப்படி அப்போ அழிச்சு அவரை காணாம போக வச்சாலும் அதே மாதிரி ஊரு தெரியாம சதைக்கணும். அப்பதான் என் வெறி அடங்கும்.
அப்பவே என்ன தூக்குல தொங்க விடுறதா பேசினாங்களே, நான் எப்படி தப்பிச்சேன்? என்ன நடந்துச்சு? இங்க யாரையுமே காணுமே. எப்படி நான் தப்பிச்சேன்? என்ன நடந்துச்சு? ஆண்டவா, அந்த பொன்னாச்சி அம்மன் தான் என்ன காப்பாத்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் போறேன், இங்க இருந்து போயிடுறேன். என்ன இவரு நிலைமை இப்படி ஆயிடுச்சு? ஸ்வேதா, அழாத ஸ்வேதா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பா இல்ல, நான் என்ன பண்றது? நீலாம்பரியம்மோட தம்பி தானே இவரு? ஆமாக்கா. மிஸ்டர் மருது, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க சார். ஒரு பேட் நியூஸ். உங்க மாமா கருணாகரன் இறந்துட்டாரு. என்ன சார் சொல்றீங்க? மாமா எப்படி சார் இறந்தாரு? தற்கொலை தான் செஞ்சிருக்காரு மருது. தோப்புல தூக்கு மாட்டிட்டு இறந்துட்டாரு. கள்ள நோட்டு விவகாரத்துல அவரு தான் நேரடியா சம்பந்தப்பட்டிருக்காரு. முத்தரசனோட மேனேஜர் வந்து சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே உண்மை தெரிஞ்சது. விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சுங்கிற அவமானத்துல தூக்கு போட்டு இறந்துட்டாரு. ஊரு எல்லையில இருக்கிற உங்க தோப்புல தான் சம்பவம் நடந்திருக்கு. சாகறதுக்கு முன்னாடி நிறைய குடிச்சிருக்காரு போல இருக்கு. தண்ணி அடிச்சதுக்கான அடையாளமா தோப்புல சரக்கு பாட்டிலும் சைடிஷன் கிடக்கு. பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு தான் உங்ககிட்ட ஒப்படைக்க முடியும். எனிவே, நீங்க உடனே புறப்பட்டு வாங்க. நான் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டி இருக்கு.
ஐயோ மாமா ஸ்வேதா, என்னமாச்சு? ஸ்வேதா, ஏன் அழுகுற? என்னாச்சு? அக்கா, என்னக்காச்சு? ஏன் அழுறீங்க? அப்பாக்கு என்னாச்சு? என்னமாச்சு? சொல்லுமா, ஏமா அழுவுற? என்னாச்சு? அப்பாவா? அப்பாக்கு என்னாச்சுமா? அப்பா இறந்துட்டாரு. என்னக்கா சொல்றீங்க? கர்ணா இறந்துட்டாரா? என்னாச்சு? மாமா இறந்துட்டார்.